கேஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, குரூப் 4 நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்கள தேத்தி அடுத்த லெவல், அதாவது குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது? எப்படி உங்கள வந்து கான்ஃபிடென்ட்டா கொண்டு போய் போஸ்டிங் வாங்க வைக்கிறது? அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். அதுக்கு நம்மளோட சேனல்ல டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி குடுக்குறோம். படிச்சு ஈஸியா வந்து கிளியர் பண்றதுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி, "என்ன மேடம் ஒரு கொட்டேஷன் வச்சிருக்கீங்களே" அப்படின்னு கேட்பீங்க. பாருங்க, "வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்தே கிடப்பது தான் தோல்வி." இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு வாட்டி நம்ம தெரியாம கீழ விழுந்துட்டோம் அப்படின்னா, உடனே நம்ம தோத்து போயிட்டோம், அத விட்டு வெளிய போயிரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, விழுந்துட்டு திரும்ப நீங்க எந்திரிக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து தோல்வின்னு அர்த்தம். ஒருத்தன் வந்து இப்ப நம்ம சின்ன வயசுலேருந்து சைக்கிள் கத்துக்குவோம். எத்தனையோ விஷயங்கள், கேம்ஸ் கத்துக்குவோம். அதுல எதுலயுமே விழுகாம கத்துக்க முடியுமா? இல்ல இல்லையா? இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பாக்ஸிங் சொல்லலாம். பாக்ஸிங்ல கிரவுண்ட்ல உங்களுக்கு ஒருத்தர் அடிச்ச உடனே இன்னொருத்தர் கீழ விழுகிறது தான் கேமே. விழுந்த உடனே அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லிர்றாங்களா? கிடையாது. கடைசியில ஒரு தடவ விழுந்துட்டு எப்ப அவங்க எந்திரிக்காம கிடக்காங்களோ, அப்ப கூட அவங்க 10 சான்ஸ் குடுப்பாங்க. 1, 2, 3ன்னு கவுண்ட் பண்ணி 10 சான்ஸஸ் குடுப்பாங்க. அந்த 10 சான்ஸுக்கும் எந்திரிக்கல அப்டின்னா தான், அவங்க தோத்துட்டாங்க, நாக் அவுட் அப்டின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஒரு தடவ நான் விழுந்துட்டேன், 2 தடவ விழுந்துட்டேன், 3 தடவ விழுந்துட்டேன். பரவால்ல. அதுக்கு பேரு தோல்வியே கிடையாது. ப்ராசஸ்ல நீங்க விழுகுறீங்க அவ்வளோதான். எப்ப இத தோல்வி அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா, நீங்க பயந்து அந்த திரும்ப எழுந்திருக்காம அதிலேயே கிடந்துடுறீங்க பார்த்தீங்களா? அப்ப எல்லாருமே இத வந்து தோல்வின்னு டிக்ளேர் பண்ணிருவாங்க. நீங்க அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த முன்னாடி நீங்க விழுந்ததவே மறந்துருவாங்க. அவங்க படிக்கிறாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கைக்கு வந்துருவாங்க. ஆனா, இல்லப்பா எனக்கு வேண்டான்னு பயந்து ஒதுங்கிட்டீங்கன்னா, அ ஓகே அவங்க வெளிய வந்துட்டாங்க. அவங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம மேல ஒரு பச்ச குத்திருவாங்க. ஓகேவா? அதனால தயவு செஞ்சு நிக்காதீங்க எந்த இடத்துலயும். அடுத்தடுத்த கட்டத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. அதுதான் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நெனைக்கிற உங்க எதிரிகளுக்கு நீங்க குடுக்குற ஒரு பயம், ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நீங்க அடுத்த 2டே நாள்ல எழுந்திரிச்சு அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. அவங்க எல்லாம் அப்படியே உங்கள கொஸ்டின் கேட்கிறவங்க எல்லாம் வாய மூடிக்கிருவாங்க. ஓகேவா? அதனால குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறத மட்டும் இப்ப மைண்ட்ல வைங்க. குரூப் 4 ரீ எக்ஸாம் வருது, வரல. அது எதையுமே மைண்ட்ல வைக்காதீங்க. அடுத்த கட்டத்த நோக்கி பயணிக்க ரெடியா இருங்க. ஓகே. இப்போ இந்த வீடியோல நான் என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச் டீட்டெயில பத்தி தான் சொல்லப் போறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்றேன்னு. அதுதான் இது. இதுல என்னன்னா, நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஷெட்யூல் படி 12 மினி டெஸ்டும், 2 ஃபுல் மார்க் டெஸ்டும் நடக்கப் போகுது. 12 மினி டெஸ்ட்னா என்ன அப்டின்னா, 5 நாளைக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். 100 கொஸ்டின்ஸ் வந்து அதுல இருக்கும். ஓகேவா? 50லேருந்து 100 கொஸ்டின்ஸ். ஓகே. அது எவ்வளோ வேணாலும் வேரி ஆகலாம். ஆனா, ஒவ்வொரு கொஸ்டின்லயுமே தமிழ், ஜிகே, மேத்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆயி ரேஷியோல தான் இருக்கும். இது மாதிரி 5 நாளைக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டா நம்மளோட மொத்த சிலபஸையும் 12 ஷெட்யூலா பிரிச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு 12 டெஸ்ட் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கடைசியா மொத்தமா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம் முன்னாடி இருக்கும். இதுதான் இதுல நடக்கப் போகுது. 2வது என்னன்னா, முழுக்க முழுக்க இந்த டெஸ்ட்டு மொபைல் அப்ளிகேஷன் மூலமா மட்டும் தான் நடக்கப் போகுது. நீங்க எந்த பேப்பர், பேனாவ தூக்க தேவையில்ல. எந்த இது ஓஎம்ஆர் ஷீட்லயும் இப்போதைக்கு டெஸ்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. ஏன் அப்டின்னா, லைக் சிபிடி எக்ஸாம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இப்போ கவர்மெண்ட் வந்து குரூப் 2ஏ மெயின்ஸ் கண்டிப்பா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். நம்மளோட மொபைல் ஆப், அதாவது மொபைல் அப்ளிகேஷன் உங்க டெஸ்ட் பேட்ச் அந்த பேசிக்ல தான் நடக்கப் போகுது. எப்படி எக்ஸாம்ல வந்து ப்ரீவியஸ் போறது, நெக்ஸ்ட் போறது, அதே மாதிரி டைரக்ட்டா ஒரு கொஸ்டினுக்கு ஸ்கிப் பண்ணி போறது, முடிச்ச பிறகு எந்த கொஸ்டின் வந்து நம்ம ஆன்சர் பண்ணலையோ, அந்த கொஸ்டினுக்கு நம்மள வந்து ஸ்கிப் பண்ணி கூட்டிட்டு போறது. இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு டைரக்ட்டா அங்க போய் எழுதும்போது நெறைய நீங்க கன்ஃப்யூஸ் ஆக சான்சஸ் இருக்கு. அந்த அடிப்படையில நீங்க இங்க டெய்லி டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு அப்போ ரொம்ப ஈஸியா இருக்கும். அது மெயின்ஸ் வரும்போது தானே மேடம் அப்ப பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிரிலிம்ஸ கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, நீங்க பிரிலிம்ஸ மட்டும் கிளியர் பண்ணி எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. ஏன்னா 2 லெவலான டெஸ்ட் தான் குரூப் 2. நீங்க மெயின்ஸையும் கிளியர் பண்ணா மட்டும் தான் போஸ்டிங் உறுதி. அப்ப நீங்க மெயின்ஸையும் இப்ப இருந்தே கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டேவும். ஓகேவா? இதுதான் நம்ம டெஸ்ட்ல நடக்கப் போறது. இப்போ இதுக்கு உங்களுக்கு நாங்க என்னெல்லாம் குடுத்துருவோம் அப்படிங்கிறத நான் இதுல சொல்றேன் பாருங்க.
தமிழுக்கு உங்களுக்கு நம்ம சிலபஸ் வைஸா நம்மளோட புது அ இது இருக்கு இல்லையா? நம்மளுக்கு இப்ப சிலபஸ் விட்டுருக்காங்கல்ல, அந்த புது சிலபஸ்ல யூனிட் 1ல இருந்து யூனிட் 7 வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு தலைப்புக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அ ஆப்லயே நீங்க அக்சஸ் பண்ற மாரி உங்களுக்கு குடுத்துருவோம். நீங்க ஓப்பன் பண்ணி உள்ள ஃபுல்லா பார்த்துக்கலாம். சரியா? அதுக்குள்ள எல்லாமே பிடிஎஃப் இருக்கும். என்னென்னலாம் டவுட்டா இருக்கோ நீங்க அதுல பார்த்து படிச்சுக்கலாம். அந்த ஒவ்வொரு தலைப்பையும் எக்ஸ்ப்ளைன் பண்ண நம்மளோட சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு ஆப்க்குள்ளேயே அவைலபிளா இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ்ல கூடுதல் குறிப்புகள். நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எப்பயுமே நம்ம சிலபஸ்ல இருக்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கு. அதாவது இப்ப 11 கீழ்க்கணக்கு, மேல்கணக்கு நூல்களோட ஆசிரியர்கள், சிலபஸ்ல இருக்கிற ஆசிரியர்களோட நூல்கள், அவங்க வாங்குன விருதுகள், இயற்பெயர்கள், அவங்களோட சிறப்பு பெயர்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. முக்கியமான தினங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சிலபஸ தாண்டி படிக்கணும். இதுக்கான குறிப்பு, இதுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஆப்க்குள்ளேயேவும். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். கடந்த 5 வருஷமா நடந்த கொஸ்டின்ஸ். குரூப் 2 அண்ட் குரூப் 4 ஓட 5 வருஷ கொஸ்டின். அப்ப மொத்தம் உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்து உங்களுக்கு தமிழ்ல பின்னாடி அந்த பிடிஎஃப் பின்னாடியே அவைலபிளா இருக்கும். அப்ப அந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் அந்த சிலபஸ் ஃபுல்லா வரிசையா இருக்கும் டாபிக் வைஸா. அப்புறம் உங்களுக்கு பின்னாடி கூடுதல் குறிப்புகள் இருக்கும். அப்படியே பின்னாடியேவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அட்டாச்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மேக்ஸுக்கு பாருங்க. மேக்ஸுக்கும் பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துருவோம். என்ன பிடிஎஃப்னா, என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்கிற ஒரு பிடிஎஃப். நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி டாபிக் வைஸா இது மெயினா வந்து டாபிக் வைஸா தான். புக் வைஸா நம்ம வந்து எப்பயுமே சஜெஸ்ட் பண்றதே கிடையாது. ஏன்னா புக் வைஸா போகும்போது நெறைய டாபிக் மிஸ் ஆயிரும். அதாவது நெறைய டைப் மாடல்ஸ் வந்து மிஸ் ஆயிரும். அதனால டாபிக் வைஸா எப்பயுமே நான் எடுப்பேன். அந்த டாபிக் வைஸ் என்னோட ஹேண்ட் ரிட்டன்ல நான் என் நோட்ல எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த நோட்ஸ உங்களுக்கு நானு இந்த ஆப்ல வந்து ஏத்திருவேன். நீங்க வந்து அங்க போய் பார்த்துக்கலாம். அந்த ஒவ்வொரு தலைப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோஸும் உங்களுக்கு ஆப்க்குள்ளேயே அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸுக்கான கடந்த 5 வருஷ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பார்த்தா, கடந்த கிட்டத்தட்ட 1 இயருக்கான பிடிஎஃப் ஃபுல்லாவே உங்களுக்கு மந்த்லி வைஸ் குடுத்துருவோம். ஒரு மந்த்துக்கேவும் உங்களுக்கு 3 பிடிஎஃப் குடுப்போம். எப்படின்னா, உங்களுக்கு வந்து டேட்டாஸ் மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது ஒரு பிடிஎஃப். திரும்ப 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது 2வது ஒரு பிடிஎஃப். 21ஆம் தேதியிலேருந்து 30 வரைக்கும் இருக்கிறத வந்து 3வது பிடிஎஃப். இப்படி 1 மாசத்துக்கே உங்களுக்கு 3 பிடிஎஃப் கிடைக்கும். அதுல ஹெட்டிங் போட்டு, போட்டு ஒவ்வொன்னுக்கும் தலைப்பு வாரியா டீட்டெயிலா இருக்கும். நீங்க அந்த பிடிஎஃப்பும் ஆப்க்குள்ளேயே நீங்க படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜிஎஸ். ஜிஎஸ் தான் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி குரூப் 2ல முக்கியமான ரோலும் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா மெயின்ஸ்ல முழுக்க முழுக்க நம்ம ஜிஎஸ்ஸ பேஸ் பண்ணி மட்டும் தான் டெஸ்ட் எழுத போறோம். இதுல நான் வந்து யூனிட் வைஸ் கொண்டு போறதே கிடையாது. ஓகேவா? முக்கியமான 120 லெசன்ஸோட பிடிஎஃப் உங்களுக்கு குடுத்துருவேன். பிடிஎஃப்னா ஸ்கூல் புக்க அப்படியே கிராப் பண்ணி புக்க தான் குடுத்துருப்பேன். சரியா? இப்போ ஒரு லெசன்னா அந்த லெசனோட ஸ்கூல் புக் கன்டென்ட் ஃபுல்லா அப்படியே இருக்கும். அந்த பேஜஸ் எல்லாமே. இதுல இந்த 120 லெசன்லயும் உங்களுக்கு எல்லா யூனிட்டும் மேக்ஸ தவிர மத்த எல்லாமே கவர் ஆகுற மாரி 120 லெசன முக்கியமான லெசன்ஸ மட்டும் செலக்ட் பண்ணி நான் குடுத்துருவேன். இத மட்டும் நீங்க படிச்சா போதும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்க கேட்பீங்க, மேடம் அவ்ளோ சிலபஸ் இருக்கே வெறும் இந்த 120 லெசன். நீங்க வந்து நல்லா ஒவ்வொன்லயும் எடுத்து நான் இந்த லெசன் படிக்க போறேன் அப்படின்னு நீங்க பிரிச்சு நீங்களா கூட டிசைட் பண்ணி பாருங்க. இல்ல இதுக்கு முன்னாடி குரூப் 4க்கு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த லெசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பாருங்க கவுண்ட் பண்ணி. அதுல கூட 120 லெசன்ஸ் வராது. ஓகேவா? நான் பெஸ்ட்டான, முக்கியமான, தேவையான 120 லெசன உங்க கையில குடுத்துருவேன். அதுக்கான பிடிஎஃப்பையும் வரிசையா குடுத்துருவேன். நீங்க பிடிஎஃப் வச்சு படிச்சாலும் சரி, அந்த லெசன் ஒவ்வொன்னுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு, அந்த ஒவ்வொரு லெசனுக்கும் நான் படிக்கும்போது நோட்ஸ் எடுத்திருந்தேன் இல்லையா? அந்த நோட்ஸ் உங்களுக்கு உள்ள இந்த ஆப்க்குள்ள அவைலபிளா இருக்கும். ஒவ்வொரு லெசனோட தலைப்பும் போட்டு, உள்ள உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப்பா இல்ல, வீடியோவா அவைலபிளா இருக்கும்.
வீடியோல உங்களுக்கு ஏன்னா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ பார்த்து ஒருத்தர் படிக்க முடியாது. ஏன்னா அது ஷார்ட்டா இருக்கும். எனக்கு மட்டும் தான் புரியும். அதனால ஒரு வீடியோல ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு வீடியோ. அந்த வீடியோல நான் அந்த என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸவே வச்சு டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ப்ளைன் பண்ணா தான் நான் என்ன மீனிங்ல அத எழுதியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். அப்ப நீங்க இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னா, இந்த 120 லெசனோட பிடிஎஃப்பும் உங்க கையில வந்துருமா? இந்த பிடிஎஃப்ல முக்கியமானதெல்லாம் ரீட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிட்டு வீடியோவ போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு, அதுல இருக்கிற மாதிரி நீங்களும் முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். திரும்ப புக்குக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க அந்த நோட்ஸ மட்டும் படிச்சுக்கிரலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஃபார்மேட்ல போப்போது. ஷெட்யூல்லயும் இந்த 120 லெசன் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்க எப்படி படிச்சாலும் சரி, நான் வந்து மொத்த யூனிட்டையும் படிக்கிறேன் அப்படின்னாலும், நீங்க இந்த 120 லெசன் படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இது மட்டும் தான் நீங்க படிக்கணும். இத தாண்டி படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே கிடையாது. இத தாண்டி, "இத நான் முடிச்சுட்டேன் மேடம். இது எனக்கு தெளிவா தெரியும்." அப்படின்றவங்க தாராளமா நீங்க அடுத்தடுத்தது எக்ஸ்ட்ராவா படிச்சுக்கலாம். பட் இந்த 120 லெசன் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? பிளஸ் இது கூட உங்களுக்கு கூடுதல் குறிப்புகள் குடுத்துருவேன். கூடுதல் குறிப்புனா என்னன்னா, ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து ஒரு சில டாபிக் வந்து நம்மளோட சிலபஸ்ல இருக்காது. எந்த மாதிரி டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அ லீடர்ஸ் தலைவர்கள் இருக்கு இல்லையா? தேசிய தலைவர்கள், நீதி கட்சிய பத்தி, அதே மாதிரி 5 இயர் பிளானு, தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், லோக்பால், லோக் அதாலத், லோக் ஆயுக்தா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த 120 இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்க்கு அப்புறம் கன்டினியூஸா கூடுதல் குறிப்புகளா அதுவும் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பிளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும். இதே மாதிரி தான் கடந்த 5 வருஷத்துக்கான குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின்ஸ். இந்த கீழ குடுத்துருக்கேன் பாருங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா என்னது? லாஸ்ட் 5 இயர் குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின். அப்போ மொத்தம் உங்களுக்கு 10 கொஸ்டின் வந்துரும் போதும். அதுக்கு முன்னாடி நம்ம 2015லேருந்து படிக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. இந்த ஒரு லாஸ்ட் 5 இயர் பேட்டர்ன்ல உங்களுக்கு அதுதான் இப்ப இருக்க பேட்டர்ன் மாரியே இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து உங்களுக்கு குடுக்க போறோம். இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புரியல அப்டின்னா, நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் அத உங்களுக்கு தெளிவாவும் சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இதுல என்ன அப்டின்னா, மத்தவங்க இந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ன பண்ணுவாங்க? அதாவது நான் வந்து எந்த டெஸ்ட் பேட்சையும் குறை சொல்றதுக்காகவோ, இல்ல மத்தவங்க அத வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்காகவோ இத சொல்லல. நெறைய டெஸ்ட் பேட்ச் இருக்கே மேடம். ஏன் உங்க இதுல நாங்க சேரணும்? அப்படி என்ன உங்க இதுல ஸ்பெஷல் இருக்கு? அப்படின்னு நீங்க கேட்பீங்க இல்லையா? அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த டிஃபரன்ஸ நான் சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது யாரையும் தப்பாவோ, இல்ல எந்த சேனலையும் நான் குறைச்சு சொல்றதுக்காக சொல்லல. பொதுவாவே இப்படிதான் நடக்குது. ஓகேவா? அத தான் நான் சொல்றேன். அதாவது மத்தவங்க வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு WhatsAppோ இல்ல Telegram லிங்க்கோ வந்து குரூப் மாரி கிரியேட் பண்ணிருவாங்க. கிரியேட் பண்ணிட்டு, அதுல உங்கள வந்து ஃபுல்லா ஆட் பண்ணிருவாங்க. அடுத்து கொஸ்டின்ஸையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன்ஸர் கீயோட பிடிஎஃப்பையும் அந்த Telegram லிங்க்ல உங்களுக்கு ஷேர் பண்ணிருவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, டெஸ்ட் வந்து கொஸ்டின் பேப்பர் அந்த பிடிஎஃப்ப வச்சுக்கிட்டே ஃபோன்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டெஸ்ட் எழுத வேண்டியிருக்கும். ஒரு ஓஎம்ஆர் ஷீட்லயோ, இல்ல ஒரு பேப்பர்லயோ ஏபிசிடி போட்டு எழுதுவீங்க டெஸ்ட். அப்புறம் ஆன்ஸர் கீ அனுப்புவாங்க. மறுபடியும் அந்த ஆன்ஸர் கீ பிடிஎஃப்ப வச்சு நீங்க வந்து இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி டெஸ்ட்ட வந்து ஆன்ஸர் ஒவ்வொன்னா ஏ, பின்னு டிக் பண்ணணும். 200 கொஸ்டினையுமே நீங்க வந்து டிக் பண்ண வேண்டியிருக்கும். டிக் பண்ணி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எத்தன கரெக்ட்டு, எத்தன ராங்குன்னு சொல்லி நீங்க ஒவ்வொன்னா கூட்டி கடைசியில ஸ்கோர் பார்க்கணும். இப்ப இந்த ஸ்கோர் பார்த்ததுக்கப்புறம், அந்த இதுல எதெல்லாம் நம்மளுக்கு தெரியலையோ, எதெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்ணீங்களோ, அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கெல்லாம் ஆன்ஸர திரும்ப படிக்கணும். அப்பதான் ஒரு டெஸ்ட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன மாதிரி. அப்போ இதுக்கு நீங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு 3 மணி நேரம், ஆன்ஸர் கீய செக் பண்றதுக்கு ஒரு 1 மணி நேரம், மறுபடியும் அந்த இதெல்லாம் டோட்டல் பார்க்குறதுக்கும், திரும்ப தெரியாத கொஸ்டின படிக்கிறதுக்கும் ஒரு 1 மணி நேரம். அப்ப 5 மணி நேரத்துக்கிட்ட ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு Google ஃபார்ம் குடுத்துருவாங்க. நீங்க வந்து அதுல உங்களோட மார்க்க என்ட்ரி பண்ணணும். அந்த என்ட்ரி பண்ண மார்க்க பேஸ் பண்ணி அவங்க வந்து அம் ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்ப இதுல நெறைய நம்பகத்தன்மை கிடையாது. நெறைய பேரு சும்மா கூட மார்க்க போட்டு விடுறவங்க இருக்காங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நாங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எங்க இதுல முதல்ல அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. நான் அத தான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஜாயின் பண்ண இதுல நெறைய பேரு அ என்னோட சேர்ந்து படிச்சவங்களே அப்படிலாம் பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் அட்டெண்ட் பண்ண டைம் இல்ல. அதனால ஃபார்ம்ல சும்மா மார்க்க போட்டு விட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து உண்மையானதா நம்மளுக்கு வந்து நம்மளோட ரேங்க்ன்றது கரெக்ட்டானதா தெரியாது.
ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி டைம் நெறைய எடுத்துக்கிறோம். ப்ராசஸும் நீங்க ரொம்ப நெறைய ப்ராசஸ் பண்ற மாரி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு அதுல டவுட்டு, ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்கணும் அப்டின்னா, டீச்சர்ஸ் கிட்ட வந்து உங்கனால ஈஸியா கான்டாக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன்னா அந்த WhatsAppலயும், Telegramலயும் எப்படி இருக்கும்னா, ஒன்லி அட்மின் கேன் சேட்ன்னு வந்துரும். நம்மளால எதுவுமே கேட்க முடியாது. அவங்க குடுக்குறத பார்க்கலாம். அவ்வளோதான் யூஸ் பண்ணிக்க முடியும். முழுக்க, முழுக்க உங்களோட பொறுப்பு. நீங்க வீட்லருந்து படிக்கிறீங்க. உங்க பொறுப்பு தான் அப்படின்ற மாரி சொல்லிருவாங்க. அதே மாதிரி ஃபீஸும் ஆயிரக்கணக்குல இருக்கும். குறைஞ்சது நான் நெறையா பார்த்துட்டேன். 1000, 2000, 3000ன்ற மாதிரி டெஸ்ட் பேட்ச் எல்லாம் போடுறாங்க. அதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு, பிடிஎஃப் வேணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஓகேவா? இது மாதிரி தான் நான் 2, 3 டெஸ்ட் பேட்ச் பார்த்தேன். அத வச்சு நான் சொல்றேன். ஆனா, நம்மளோடதுல அப்படி கிடையாது. நம்மளோட சேனல்ல டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் சொல்லிர்றேன். ஏன் அப்படின்னா, இது வந்து நம்மளோட பெனிஃபிட் இருக்குன்றத சொல்றதுக்காக மட்டும் தான். பாருங்க, ஃபர்ஸ்ட்டு பிராக்டிஸ் ஃபார் குரூப் 2A மெயின்ஸ். ஏன்னா குரூப் 2A சிபிடி பேஸ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பிராக்டிஸா உங்களுக்கு கண்டிப்பா இந்த டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. நெக்ஸ்ட்டு டைம் சேவிங் அண்ட் ஈஸி ப்ராசஸ். அது எப்படி மேடம் உங்க இதுல மட்டும் டைம் சேவிங், ஈஸி ப்ராசஸ் அப்படின்னா, உங்களுக்கு டெஸ்ட்டு மொபைல்ல நடக்க போது. மொபைல்ல ஒரு கொஸ்டின் இப்படி டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கு கீழ 4 ஆன்சர் இருக்கும். சரியா? இப்போ அந்த 4 ஆன்சர்ல நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அந்த உண்மையிலேயே அந்த கொஸ்டினவே எடுத்து காமிக்கிறேன். எப்படி டிஸ்ப்ளே ஆகும்? எப்படி ஆன்சர் வரும்? இப்படி 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க இந்த இடத்துல இந்த இருக்கிற மார்க்ல ஏ, பி, சி, டின்னு இருக்கும். நீங்க கிளிக் பண்ண உடனே கீழ கரெக்ட் அப்படின்னு போட்டு வந்துரும். ராங்கா இருந்தா, ராங். கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ அப்படின்னு சொல்லி அந்த கரெக்ட் ஆன்சர் வந்து கிரீன் கலர்லயும், ராங்கான ஆன்சர் ரெட் கலர்லயும் அந்த இடத்துலயே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சுரும். காமிச்சிருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ! இதுக்கு இதான் ஆன்சரா? நான் தப்பா மார்க் பண்ணிட்டேனேன்னு அந்த இடத்துலயே நீங்க வந்து அந்த ஆன்சர வந்து பார்த்துருவீங்க. மைண்ட்லயே ஏத்திக்குவீங்க. ஓகேவா? அதே மாதிரி நம்ம வந்து ஏ, பின்னு ஒரு பேப்பர போட்டு எழுத தேவையில்ல. நீங்க வந்து அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டே போறதுனால 100 கொஸ்டினா இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட முடியும். அட்டெண்ட் பண்ணி முடிச்ச உடனே கடைசியில சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, அப்படியே உங்களுக்கு வந்து என்ன வந்துரும்? உங்களோட ஸ்கோர் வந்துரும். ரிசல்ட். ஓகேவா? ஸ்கோர் உங்களுக்கு அந்த இடத்திலேயே வந்துரும். அப்போ உங்களுக்கு வந்து நீங்க பிடிஎஃப்ப வச்சு டெஸ்ட் எழுதிட்டு, திரும்ப ஆன்ஸர் கீய செக் பண்ணி, திரும்ப அத டோட்டல் பண்ணி, தெரியாத கொஸ்டின படிச்சு, இதுக்கு ஆகுற டைம விட, நம்ம டெஸ்ட் பேட்ச்ல 100 கொஸ்டின் ஒவ்வொரு டெஸ்ட்டும் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர். உங்களுக்கு வந்து எதுக்குன்னா, அத ஒவ்வொன்னா நீங்க பொறுமையா செக் பண்ணி ஏன்னா மேத்ஸுக்கு வேணா கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அதுல இருக்க மேத்ஸ் சம்ஸ போட்டு பாக்க. அப்படி போட்டாலும் 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ்ல நீங்க டெஸ்ட்டவே முடிச்சுட்டு, அந்த தெரியாத கொஸ்டினுக்கு ஆன்ஸரையும் பார்த்துட்டு, உங்க ஸ்கோரையும் பார்த்துட்டு அடுத்ததுக்கு போயிரலாம். அப்போ உங்களுக்கு படிக்க நெறைய டைம் இருக்கும். ஏன்னா மொத்தமே 75 நாள் தான் இருக்கு எக்ஸாமுக்கு. அடுத்தது முக்கியமானது என்னன்னா, இந்த ஜாபுக்கு போறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க இவங்கலாம் இப்ப ட்ராவல்ல இருப்பீங்க. நெறைய பேரு வேலைக்கு போறவங்கலாம். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்க நெறைய பேர் இருப்பாங்க. தனியா ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டே எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப ஈஸியா இருக்க போது. ஏன்னா, நீங்க பேப்பர், பேனா, புக்குன்னு தூக்கிட்டு போக தேவையில்ல. உங்களுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப்பும் ஃபோன்க்குள்ளேயே இருக்கும். தேவையான வீடியோஸ், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் ஃபோன்க்குள்ளேயே இருக்கும். உங்க சிலபஸோட பிடிஎஃப் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கும். டெஸ்ட்டும் உள்ளேயே இருக்கும். நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்திருக்க இடத்துல டிராவல் பண்ணும்போது, எந்த இடத்துல வேண்டாலும் டக்கு டக்குன்னு டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியா ஒரு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இம்மீடியேட்டாவே உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி ரிசல்ட் உங்க கைக்கு வந்துரும். ஓகேவா? நீங்க சப்மிட் குடுத்த உடனே உங்க ரிசல்ட் கையில இருக்கும். ஒன்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே 1 நாளோ, இல்ல 2 நாளோ அந்த டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் குடுப்போம். அந்த 2 நாள் முடிஞ்ச உடனே 3வது நாள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆயிரும். இந்த ரேங்க் லிஸ்ட் 100% வந்து உண்மையான ரேங்க் லிஸ்ட்டா இருக்கும். ஏன்னா, ஒவ்வொருத்தவங்களும் டெஸ்ட் அதுல அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு சப்மிட் குடுத்த பிறகு அவங்களோட ஸ்கோர் எல்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிரும். அந்த ஸ்கோர வச்சு தான் நாங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் போடுவோம். இதுல ஒரு கொஸ்டின் கூட அட்டெண்ட் பண்ணாம யாரும் சப்மிட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு 4 கொஸ்டின் இடையில விட்டுட்டீங்க, ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா கூட கடைசி கொஸ்டின நீங்க சப்மிட் குடுக்கும்போது, அது டக்குன்னு ஸ்கிப் ஆயி அந்த நீங்க விட்டுட்டு வந்த கொஸ்டினுக்கு போய் நிக்கும். நீங்க அதுக்கு ஆன்ஸர் பண்ணல அப்படின்னு காமிக்கும்.
எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணா மட்டும் தான் கடைசியில நீங்க சப்மிட்டே குடுக்க முடியும். அப்போ எல்லாரும் டெஸ்ட் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணா மட்டும் தான். அப்ப ரேங்க் லிஸ்ட் வந்து 100% உறுதியானதா இருக்கும். உங்களோட நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கீங்க, உங்களோட காம்படிட்டர்ஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இன்னொரு விஷயம், இந்த ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணும்போது யாரோட பேரோ, ஃபோன் நம்பரோ, இல்ல என்ன ஜெண்டர்ன்னு கூட நாங்க பப்ளிஷ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். அந்த ஐடி நம்பர் தான் வரும். ஓகேவா? அப்ப யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது உங்களோட நம்பரையோ, பேரையோ. அடுத்தது ரொம்ப மினிமமான ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ண போறோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல சேர்ற எல்லாருக்கும் பிடிஎஃப்பும், வீடியோஸும் ஈஸியா, அதாவது ஃப்ரீயாவே நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கிறலாம். டெஸ்ட் பேட்ச்க்கு மட்டும் தான் நீங்க மணி பே பண்ண போறீங்க. வீடியோவுக்கும், பிடிஎஃப்க்கும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்சோட சேர்ந்தே நீங்க வந்து ஃப்ரீ அக்சஸ் உங்களுக்கு குடுத்துருவோம். அதே மாதிரி இம்மீடியட்டா உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணப்படும். ஆப்லயே உங்களுக்கு ஒரு அ கொஸ்டின், நீங்க டவுட்ட கேட்கறதுக்கான ஒரு காலம் இருக்கும். ரிமார்க் மாதிரி. என்ன உங்களுக்கு டவுட்னாலும் அதுல நீங்க டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வித்தின் 1 ஹார் 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருவோம். உங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு வந்து உடனே கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். நீங்க பார்த்திருப்பீங்க, ஈவன் நம்ம சேனல்லயே எந்த ஒரு சேட்டுக்கும் கீழ வந்து நானு அதுக்கு பதில் போடாம இருந்ததே கிடையாது. ஏன்னா, ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து என்கிட்ட இருந்து பதில் வந்துருமா? அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருமான்னு நீங்க கேட்கிறீங்க. அத மதிச்சு கண்டிப்பா நான் பதில் போடணும் அப்படிங்கிறதுனால தான் எவ்வளவு சேட் வந்தாலும் கீழ அதுக்கு நான் பதில் போட்டிருப்பீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் ஆப்லயும் நீங்க என்ன டவுட் கேட்டாலும் கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்ணி குடுத்துருவேன். இதுதான் நம்ம டெஸ்பேட்ச்ல இருக்க போற பெனிஃபிட் உங்களுக்கு. நம்மளோட சேனலோட முக்கியமான விஷயமே இதுதான். இது வந்து ஒரு ஆன்லைன்ல நடக்க போற, உங்களோட நேரத்த எல்லாத்தையும் கம்மியாக்க போற, ஈஸியா வந்து டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணிட்டு, டைம் சேவ் பண்ணிட்டு, அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கோ, அடுத்தடுத்த ஷெட்யூலுக்கு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்க போது. இதுதான் நம்ம டெஸ்ட் பேட்ச்சோட முக்கியமான விஷயமே. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல, அதாவது இதுக்கப்புறம் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் பண்ணுவேன். அந்த வீடியோல என்ன வரப்போகுது அப்படின்னா, எப்படி இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம்? அந்த மொபைல் அப்ளிகேஷன எப்படி நீங்க யூஸ் பண்ணணும்? ஓகேவா? அந்த எப்படி வந்து அத யூஸ் பண்ணணுன்றத நானே உங்களுக்கு வீடியோவாவே நல்லா டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அதே மாரி டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் எவ்வளவு? எப்ப இருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகப்போது? அதுக்கான ஷெட்யூலும், கொஸ்டின் எப்படியெல்லாம் வந்து அந்த ஆப்ல டிஸ்ப்ளே ஆகும்? அப்படிங்கிற ஒரு சாம்பிள் டெஸ்ட்டு. அதே மாதிரி பேமெண்ட்ட எப்படி நீங்க பேமெண்ட் வந்து எங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேமெண்ட் மோடு. இத பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலையிலக்குள்ளேயே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துரும். கன்டினியூஸா நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியது தான். ஓகேவா? நம்மளோட சேனல www.aspnacademy.com நீங்க கூகுள்ல போட்டாலே நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். நீங்க உள்ள போயிட்டு ஓரளவு அதுல இருக்க அந்த இதெல்லாமே நீங்க பார்க்கலாம் இப்போதைக்கு. சரியா? அதனால நம்மளோட சேனல வந்து ஃபாலோ பண்ணிட்டுருங்க. நம்மளுக்குன்னு தனியா வாட்ஸ்அப்பும், டெலகிராம் சேனலும் இருக்கு. அந்த இதுல போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த அப்டேட்னாலும் உங்களுக்கு உடனே கிடைச்சிரும். ஓகே. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது குரூப் 4 எக்ஸாமுக்கு அம் நல்ல மார்க் வரல, செலக்ட் ஆகல அப்படிங்கிறதுக்காக நெறைய நான் வந்து மன வருத்தத்துல இருக்கேன். எங்க அம்மா, அப்பா மூஞ்சிலயே நான் முழிக்க முடியல. ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் பதில் சொல்ல முடியல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் பார்த்தேன். கமெண்ட்ல நான் வந்து 1 லைன்ல வந்து உங்களுக்கு ஃபீட்பேக் அவ்வளோதான் குடுக்க முடியும். அதனால குடுத்தேன். பட் இப்ப டீட்டெயிலா சொல்லலாம்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் 1 மினிட் தான். அதாவது ஐன்ஸ்டீன பத்தி ஒரு கதைன்னா ஒரு சின்ன விஷயம். ஐன்ஸ்டீன் கிட்ட கடவுள் இருக்காரா? நீங்க நம்புறீங்களா? அப்படின்னு கேட்டதுக்கு, கடவுள் மேல அவரோட அம் தாட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு கருவுல இருக்கிற குழந்தைக்கு இந்த உலகம் எப்படிப்பட்டது? இந்த உலகம் எவ்வளோ அழகானது? எவ்வளவு நல்லது, கெட்டது நிறைஞ்சது அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு புரியுமா? அம்மாவோட வயித்துல இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த உலகத்த பத்தி எவ்வளவு தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலும் அத புரிஞ்சுக்க முடியாது. அப்படி ஒண்ணு இருக்காதுன்னு தான் அது நெனைக்கும். இதுதான் உலகம்னு அது நெனைக்கும். அது மாதிரி நான் வந்து கடவுள பார்க்காத வரைக்கும், உணராத வரைக்கும் என்னால அத புரிஞ்சுக்க முடியாது. புரியுதா? எவ்வளோ அழகா அத சொல்லிட்டாரு பாருங்க. கடவுள் இல்லன்னும் சொல்லல. எனக்கு அத புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொன்னாராம். அதவே தான் உங்களுக்கு நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு கடல்.
அதுக்குள்ள இருந்து அத படிச்சு, அதோட வலிய உணர்ந்து, அந்த எக்ஸாம அட்டெண்ட் பண்ணி, அதுல வர்ற குழப்பங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணி, அதுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் புரிஞ்சு, ஓகேவா? அந்த ஒவ்வொரு தடவையும் பண்ற அந்த குழப்பத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சிய பத்தி புரிஞ்சுக்க முடியும். மத்த எல்லாராலயும் வெளிய இருக்கிற உங்க அம்மா, அப்பாவோ, உங்க ரிலேட்டிவோ, உங்க ஃப்ரெண்ட்ஸோ கண்டிப்பா இத அவங்கனால உணரவே முடியாது. அதனால அவங்க அத புரிஞ்சுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. அவங்களோட ஸ்டாண்டுல அது கரெக்ட்டு தான். நம்ம வந்து அவங்களுக்கு புரிய வைக்கவும் முடியாது. அவங்கனால அத உணரவும் முடியாது. அதனால நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க என்ன சொன்னாலும் அமைதியா இருக்கிறது தான் நல்லது. எல்லாருக்கும் போய் போய் பதில் சொல்லிக்கிட்டு, உங்கள புரிய வச்சுட்டு, உங்களுக்கான நியாயத்த எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்க ஜெயிச்ச பிறகு இந்த கேள்விகள் எல்லாம் தானா நின்னுரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாரி யாருக்கும் விளக்கம் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேவா? இத நான் சொல்லணும்னு நெனச்சேன். ஏன்னா நெறைய புலம்புறீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டு, இவ்ளோ பிள்ளைங்க பசங்கள வந்து கதற விட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி. அதனால யார் எது பண்ணாலும் டிஎன்பிஎஸ்சி என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும், நீங்க அதுக்காக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. வீட்லயும், ரிலேட்டிவ்ஸும் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு காலம் வரும். அன்னைக்கு இந்த கேள்விகள் எல்லாம் மறைஞ்சு போயிரும். உங்கள அவங்க பார்க்குற பார்வையும், உங்கள்ட்ட பேசுற பேச்சும் மாறும். அதுவரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையா நீங்க காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்க அடுத்த போஸ்டிங் இந்த குரூப் 2லயே வாங்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன் எல்லாத்தையும். அ ரிலாக்ஸ் பண்ணிட்டு மைண்ட படிக்கிறதுக்கு அடுத்த லெவலுக்கு ரெடி ஆகுங்க. ஓகேவா? ஓகே. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பாய்.